Hello guys, welcome back to my channel. நான் ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தேன் மேட்ரிட்டில். இவங்க என்னை 2 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல் இடம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மேட்ரிட். இது டொலிடோ அப்படின்னு ஒரு இடம். ரெண்டாவது சிகோவியா அப்படின்னு இன்னொரு இடம். இந்த 2 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். இப்போ டொலிடோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஆன் தி வேயில் அது ஓல்டு மேட்ரிட்டோட மெயினான ஸ்பாட் எல்லாமே அங்கே ஒரு நல்ல வியூ இருந்துச்சு. அங்கே ஸ்டாப் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த டொலிடோ தான் அந்த காலத்தில் ஸ்பெயினோட ஒரு கேபிட்டல் சிட்டியாக இருந்திருக்கு. இங்கே இருக்கிற பில்டிங், இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே ஒரு 1000 இயர்ஸ் பிஃபோர் கட்டினது. இது தேகஸ் ரிவர். இது ஸ்பெயினில் ஆரம்பித்து அப்படியே போர்ச்சுகலில் லிஸ்பன் போயிட்டு அங்கே இருந்து அட்லாண்டிக் ஓஷனில் கனெக்ட் ஆகுது. இது ரொம்ப நல்லா பெருசாக இருந்தது, ரொம்ப வைடாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழையமையான ஒரு பில்டிங் தான். அரவுண்ட் 1500 வரைக்குமே இந்த இடம் மட்டும்தான் ஸ்பெயினோட கேபிட்டல் சிட்டியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாமே மேட்ரிட்க்கு கேபிட்டல் சிட்டியாக மாற்றிட்டாங்க. இந்த ஒரு வியூவிலேருந்து எல்லா மேஜர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து நம்ம பார்த்தோம். இது எல்லாமே 1000 இயர்ஸ் பிஃபோர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டூருக்கு கண்டினியூ பண்ணணும் ஃபஸ்ட்டில். அடுத்ததாக ஒரு மியூசியம் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க ஹேண்ட் கிராஃப்டிங்லேயே நிறைய டிசைனாக ஜுவல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ஜுவல்ஸு அண்ட் பிளேட்ஸு இதெல்லாமே இது. அண்ட் மெயினான விஷயம், இந்த டொலிடோ எதுக்கு ஃபேமஸ்னால் இந்த மாதிரி ஸ்வாடுக்கு தான் ஃபேமஸ். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ விதவிதமான கத்தி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆள் அளவுக்கு இருக்கிற ஹைட்டில் ஆரம்பித்து ஒரு கையில் அந்த பழைய படத்துலலாம் காமிக்கிற மாதிரி ஒரு கத்தி இருக்கும். எல்லா விதமானதுமே இங்கே இருக்குது. டொலிடோவோட ஸ்வாட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னுமும் ரொம்ப ஃபேமஸ். இவங்க அந்த காலத்துலேருந்து இவங்க அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது இவங்களோட குலத்தொழில் மாதிரி. டொலிடோவோட ஸ்டீலு, அதிலேருந்து வர ஸ்பாட்ஸோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும், மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அவங்க தான் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. மற்ற கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ணி இதை சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரியிலே டொலிடோ ஸ்வாடு அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். இது எல்லாமே அவங்களோட ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ். இதெல்லாமே நல்லா தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்த ஒரு சின்ன இது பார்த்திங்கன்னா 100 யூரோஸ் வருது. இது நம்ம ஊரில் பூஜைக்கு அடிக்கிற மணி மாதிரி இருந்துச்சு பில்லு. ஒரு சாண்ட் கிளாக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஹீரோ அரவுண்ட் 89 ருபீஸில் தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு நமக்கு அது வர்த்தா அப்படின்னா இல்லை, நமக்கு அது தேவைப்படல. பட் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதெல்லாம் அந்த ஓல்டு ஏஜஸில் வாரியர்ஸ் ஃபைட் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி ஆர்மர்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான வெப்பன்ஸ் கேரி பண்ணியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம். ஸோ ஒரு ஹீரோ 90 ருபீஸ் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மினிமம் 10,000 5,000 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த இயரிங் செக்ஷன் பார்த்தேன். இங்கே பார்த்திங்கன்னா பார்ஷியலி ஹேண்ட்மேடாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 140 ஈரோ அந்த மாதிரி வருது. அதுவே நம்ம ஒரு காசு 12,000 மேலே தான் இருக்கும்.
அண்ட் இது ஃபுல்லாகவே அவங்க மொத்தமாகவே கையிலே டிசைன் பண்ணுறாங்க. 100% ஹேண்ட்மேடு அப்படின்னா உங்களுக்கு 200-250 யூரோஸ் மேலே போகுது. ஸோ 20,000 அது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பாட் செக்ஷனில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே யார் வேணாலும் என்ன ஸ்வாட் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அதோட வெயிட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 கிலோ கூட இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட்டு அண்ட் அது விட்த்து. இவர் இப்போ கையில் வச்சுருக்காரு பாருங்க, அதெல்லாம் ஒரு கோடு போட்டால் அவ்வளோதான். வெட்டு 1 துண்டு 2 தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கெத்தீட்ரல் வந்திருக்கோம். ஸோ இது டொலிடோவோட கெத்தீட்ரல். இந்த கெத்தீட்ரலோட பெல் வந்து 7 அடி உயரமும் 14 அடி அகலமும் இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 14,000 கிலோ. 4 யானையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான வெயிட்டு அந்த பெல் மட்டுமே. இது வந்து 1200 ஆரம்பித்து அரௌண்ட் 1500 முடிச்சிருக்காங்க. அரௌண்ட் 250 இயர்ஸ் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எடுத்திருக்காங்க. பில்டிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உள்ளார போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு காசு கொடுத்து நீங்கள் டிக்கெட் வாங்கி போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் வந்து கெத்தீட்ரலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்குது. இது பிஷப்ஸ் எல்லாம் வந்து தங்குறதுக்கான ஒரு பில்டிங். ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக இருந்திருக்குது. அண்டு டே பை டேவே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி அதை நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த ஹோல் வியூ ஆஃப் கெத்தீட்ரல். இது ரொம்ப தூரம் போனால் தான் இதனால் கேப்சரே பண்ண முடியுது. இங்கே நிறைய விதமான சர்ச் பார்க்க முடியும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே முஸ்லீம்ஸு, ஜூவிஷ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட சாயில் தெரியும். இப்போ ஒரு சர்ச் கட்டியிருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு முஸ்லீமோட சாயில் கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி ஓல்ட் டவுன் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த பர்கர் கிங் இந்த மாதிரிலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டொலிடோவோட என்ட்ரன்ஸ் மாதிரி. டொலிடோவோட சிட்டிக்குள்ளார இது வழியாக தான் நீங்கள் வருவீங்க. இது ஒரு சின்ன ஸ்கொயர். ஸோ அந்த காலத்தில் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக கட்டினது தான் இந்த ஆல்சர் கேட். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள் அந்த டவரு. அந்த டவர் பார்த்திங்கன்னா 4 டவர் இருக்கும் 4 டைரெக்ஷனில். பில்டிங்கோட ஹைட் வந்து 60 மீட்டர் இருக்கும். ஸோ ஒரு சேஃப்டிக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. இந்த பில்டிங், இந்த ரோடு இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் இது இந்த டவுன் எவ்வளோ பழசுன்ட்டு. இந்த டொலிடோன்ற சிட்டிக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் எலிவேட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வருவோம். ஸோ இதோட ஹைட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது இந்த டொலிடோவோட சிட்டி. டொலிடோவில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். ஸோ இந்த எஸ்கலேட்டர் வழியாக தான் நம்ம வந்தோம். மறுபடியும் இந்த எஸ்கலேட்டர் வழியாக நம்ம திருப்பி கீழே போயிட்டு பஸ்ஸில் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் செகோவியா. இது வந்து இன்னொரு பழமையான சிட்டி இன் ஸ்பெயினு. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆக்வாடக்ட் அப்படின்றது தான். சரி, நான் முதல்ல இதை பார்க்கும்போது ஏதோ சரி வித்தியாசமாக கட்டியிருக்காங்க, இது ஒரு டிஃபென்ஸ்க்காக கட்டியிருப்பாங்க, வெளியாளுங்கள்லாம் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்ச்சோட பேஸில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு கல்லுமே 2 டன் அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடியது. இதில் எந்த சிமெண்ட்டும் கிடையாது, மணல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கல் இன்னொரு கல்லோட சப்போர்ட்டில் நிற்கிது, அவ்வளோதான். இது கட்டினதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்து தண்ணியை இந்த சிட்டிக்குள்ளார கொண்டு வரணும், அதுக்காக கட்டினது தான். 166 ஆர்ச் இந்த மாதிரி இருக்குது. 15 கிலோமீட்டர் லாங் இருக்குது. இந்த டாப் மோஸ்ட் லைனில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுது. அது எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா ஒரு சாய்வாக கட்டியிருக்காங்க. அங்கே 1000 மீட்டரில் ஆரம்பிக்கிறது, இங்கே 900 மீட்டரில் முடியுது. ஸோ அந்த சாய்வில் தண்ணி வந்து பொறுமையாக ஃப்ளோ ஆகி வருது சிட்டிக்குள்ளார. இதுதான் இதோட ஆர்கிடெக்சர். ஸோ
ஸோ அடுத்தது வந்து நமக்கு ஒரு வாக்கிங் டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வீடு எப்படி இருந்துச்சு, அண்ட் இங்கே இருக்கிற சர்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி முஸ்லீமோட கல்ச்சர்ஸ்லாம் சேர்ந்து இருக்குது, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செகோவியாவோட கெத்தீட்ரலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கெத்தீட்ரல் தான். ஸோ இங்கே தரையில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக என்க்ரேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் ரொம்ப பழசு. இந்த கெத்தீட்ரல் வந்து பே பண்ணி தான் போய் பார்க்கணும். இது வந்து ஒரு பெய்டு அட்ராக்ஷன் தான். ஆனால் என்னோடய டூரில் இது வந்து இன்க்ளூடாக இருந்ததுனால நானும் போய் இதை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கரமான ஹைட்டு, நல்ல ஹைட்டு. அவ்வளோ ஹைட்டில் இந்த மாதிரி ஆர்ச்லாம் போட்டு அப்போவே கட்டியிருக்காங்க. சரி, இவர் தான் நம்ம டூர் கைடு. அவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அது நமக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமாக நமக்கு அவ்வளோவா தெரியல. இங்கே ஒரு புக்கெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப பழமையான இந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருந்தது. இங்கே வந்து எல்லாம் உட்காந்துட்டு மேபி இந்த பிஷப்ஸ்லாம் உட்காந்து பண்ணுவாங்க போல இருக்குது. ப்ரேயர்ஸ் மாதிரி பண்ணுற ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெயினோட இளவரசர் வந்து ஒரு சின்ன குழந்தை, 2 வயசில் அந்த குழந்தை வந்து இறந்துடுது. அது வந்து ஒரு விளையாடும்போது ஒரு விண்டோலேருந்து தவறி கீழே வந்து இறந்துடுது. ஸோ அந்த குழந்தைய வந்து இங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. இது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக திருப்பி அந்த குழந்தையோட பாடியெல்லாம் அதெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதில் இருந்த ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் எலும்புலாம் ஒரு சில இதெல்லாம் இருந்திருக்கு, அதையும் எடுத்து தனியாக இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போவே அவ்வளோ ஃபைன் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னொரு சில ரூம்ஸு, இது மாதிரி நிறையா இருந்தது. நமக்கு அது புரியல ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் அப்போ பண்ண பெயிண்டிங்ஸ்லேருந்து இப்போ பண்ண வரைக்கும் எல்லாமே இங்கே தனியாக அதுக்குன்னு சொல்லி ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க. இதுதான் மெயினான ஒரு ப்ரேயர் ஹால் போல் இருக்குது. எல்லாம் இங்கே தான் உட்காந்து ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ டூர் முடிஞ்சு திருப்பி கூட்டிகிட்டு வந்து மேட்ரிட்லேயே விட்டுட்டாங்க. ஸோ மேட்ரிட்டில் அந்த பார்க் வழியாக நடந்து போகும்போது அந்த ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ஸு இதெல்லாமே பார்க்கு தான். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 8:45 இருக்கும், சம்மர் டைமில். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சன்செட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அவங்க வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு சன்செட் வியூ பார்ப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வியூ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா ராயல் பேலஸ் ஆஃப் மேட்ரிட்க்கு ரைட் சைடில் தான் இருக்குது. இங்கே இதுதான் இந்த ராயல் பேலஸ் ஆஃப் மேட்ரிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8:30 8:15 வந்தீங்கன்னா சம்மர் டைமில் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் ராயல் பேலஸ் ஆஃப் மேட்ரிட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000க்கு மேலே ஒரு ரூம்ஸ் இருக்குது. ஒரு 135 பெட்ரூம் கட்டியிருக்காங்க. இதை வந்து 1750 அந்த ரேஞ்சில் தான் கட்டியிருக்காங்க.
இப்போ யாரும் இங்கே இருக்கிறதில்ல. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் வச்சுருக்காங்க. அவங்க தனியாக வேறு இடத்துல வாழ்கிறாங்க, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே. ஸோ இதுதான் அந்த சன்செட்டு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அந்த கூட்டம் அங்கே டைம் ஆக ஆக வந்து அந்த கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது. நீங்கள் நேராகவே வந்து அந்த சன்லைட்டை பார்க்கலாம். பில்டிங்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டாக நான் போய் பார்த்த இடம் வந்து இந்த மேட்ரிட் ஸ்கொயரு. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய ஏரியா, ஓப்பன் ஏரியாவாக இருக்கும். சுற்றி பில்டிங்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஓப்பன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஈவெண்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக மியூசிக் பண்ணுறவங்க, பாட்டு பாடுறவங்க, அவங்களுக்கு நம்ம எதனா நம்மளால் முடிஞ்சதை நம்ம போடலாம். ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறவங்க இது பண்ணிட்டுருப்பாரு. ஸோ மக்களால் முடிஞ்சதை அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இங்கே நடக்கும் இந்த ஸ்கொயரில். ஸோ இப்போலாம் வடை பாயாசம் அந்த மாதிரியான சாப்பாடெலாம் கிடைக்காது. ஸோ இதர் பிரியாணி கிடைக்கும். பிரியாணி ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நல்லாவும் இருக்காது. அதுக்கு பெஸ்ட்டு ஆல்டர்னேட் சீப்பஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு 6 யூரோ 7 யூரோ தான் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டாக வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.